ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரோஸ் வாட்டர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கார்டனில் பூத்து இருக்கிற எல்லா ரோஸ் ஃப்ளவரையும் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். நிறைய பூ பூத்துருக்கு. அந்த பூவெல்லாம் கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து உதிர்த்து வச்சுக்கலாம். நாட் ரோஸ் தான் எல்லா பூவுமே. இதுதான் ரோஸ் வாட்டர் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா வாசம் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நல்லா உதிர்த்து வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கிட்டு ஒரு பாத்திரத்தை வைக்கணும். அதில் ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிக்கும்போது நம்ம அந்த ஃப்ளவரை உதிர்த்து வச்சுருக்கிற அந்த பூவெல்லாம் எடுத்து அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாம். எல்லா பூவையும் நம்ம போட்டுட்டு அந்த பூ நல்லா அந்த தண்ணிக்குள்ளே முங்குற அளவுக்கு ஒரு கரண்டி வச்சு அப்படியே கிண்டி விடணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். ரொம்ப ஹையாகவும் வைக்கக்கூடாது. அப்படியே அந்த தண்ணியில் அந்த ஃப்ளவர்லாம் முங்குற அளவுக்கு ஒரு கரண்டி வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நீங்களே பாருங்கள், அந்த ஹீட்டில் அந்த ஃப்ளவர்லாம் கலர் சேஞ்ச் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க. பாருங்கள், அந்த ஃப்ளவரில் இருந்த கலர் எல்லாம் அந்த தண்ணியில் அப்படியே இறங்கிடுச்சு. அந்த பிங்க் கலர் ஃப்ளவர் இப்போ ஒயிட் கலர் ஆயிடுச்சு. அந்த தண்ணியோட கலர் மாறிட்டு பாருங்கள். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஒரு வடிகட்டி எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சூடு ஆறின பிறகு அதை நம்ம நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துக்கணும். பாருங்கள், எவ்வளோ அழகாக கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள். வாசம் சூப்பராக இருக்குது. நாட் ரோஸுங்கிறதுனால ரொம்ப வாசமாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கிட்டு அந்த பாட்டிலில் இந்த ரோஸ் வாட்டரை நம்ம ஊற்றணும். ஊற்றி வச்சுட்டு நம்ம தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் பேக் போடுறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸில் சும்மாவும் நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கையில் அடிக்கும்போது எவ்வளோ அழகாக வாசம் சூப்பராக இருந்துச்சு தெரியுமா? நீங்களும் இந்த மாதிரி நாட் ரோஸ் வாட்டர் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.